योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குரு ராயா. இந்த வார அனுபவத்துல பாத பூஜை மகிமை, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கலந்து கொடுத்த ஒரு அனுபவத்தை அனுபவம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆசிரமத்திலே இப்ப நம்ம போனா நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய பக்தர்கள் பகவானோட பாதுகைக்கு பாத பூஜை பண்றது வழக்கம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கு சிலர் வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல் சங்கல்பம் பண்ணி அந்த பாத பூஜை பண்றாங்க. பண்ணி முடிச்சு சில நாட்கள்லயே அவங்களோட வேண்டுதல் எல்லாம் பகவான் நிறைவேற்றி கொடுத்துடுறாரு. ஒரு சிலர் அவரோட வீட்டுல யாருக்காவது ஒரு பிறந்த நாளோ ஒரு திருமண நாளோ இல்ல பெரியவங்களோட நினைவு நாளோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பகவானோட நினைச்சு ஆசிரமத்துக்கு பகவான் பாதகைக்கு பூஜை பண்ணிட்டு போற வழக்கம் இன்னைக்கு நடக்குது இல்லையா. அத பகவான் இருக்கும் காலத்திலே ஒரு சில பக்தர்களுக்கு பகவானுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நாம எல்லாம் இந்த கேலண்டர்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, முருகன் கேலண்டர் பிள்ளையார் கேலண்டர் எல்லாம் பார்த்தோம்னா அந்தந்த கடவுள் பின்னாடி ஒரு ஒளி வட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டிசைன் அப்படி இருக்கும். அது கடவுள்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஜோதி ஸ்வரூபம் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம கண்ணால பார்த்தது இல்லை. அது நிஜம்ன்றத உறுதிப்படுத்துற மாதிரி பகவான் அந்த ஒரு பாத பூஜை சம்பவத்தோட அதையும் சேர்த்து உறுதிப்படுத்தியிருக்காரு. பகவான் பின்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா இருக்குன்றத உணர்த்துற மாதிரி ஒரு இந்த பாத பூஜையும் இந்த மகத்துவத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு அனுபவத்தை பகவான் கொடுத்திருக்காங்க. அந்த அனுபவத்தை யாரு கொடுத்தாங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயாவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இது 1994 நடந்த ஒரு சம்பவம். அப்ப ஜஸ்டிஸ் ஐயா பகவான் பாக்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு குடும்பத்தோட வந்திருக்காங்க. வந்தபோது ஜஸ்டிஸ் ஐயாவுக்கு ஒரு ஆசை வருது, பகவானோட பாதத்துக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும், ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணணும்னு ஒரு ஆசை வருது அவருக்கு. ஏன் வருதுன்னா, ஆரம்ப காலத்துலதான் ஒரு சில பக்தர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாடார் லாஜிலையும் சரி, சுப்பையா நாடார் மடத்துல எல்லாம் ஒரு சில பக்தர்களுக்கு பகவானுக்கு பாத பூஜை செய்யற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் தனக்கும் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டு பகவான்கிட்ட கேக்குறாங்க. பகவானா அதுக்கு சம்மதம் கொடுத்துறாங்க. மறுநாள் காலையில 11 மணிக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆசிரமத்துல முன்னாடி உள்ள தர்ஷன் மந்திர்ல பாத பூஜை வச்சுக்கலான்னு சொல்லிடுறாங்க. ஐயாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஐயா சாமி உடனே இப்படி சம்மதம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் வர, அதுக்கு மேல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஆசிரம நிர்வாகம் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதாவது பாத பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாம் ஆசிரமத்துல இருந்தே வாங்கிறோம், நீங்க ஒன்னும் சிரமப்பட வேண்டாம்னு நீங்க வெறும் உதிரி பூவும் பகவானுக்கும் அம்மாவுக்கும் மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜஸ்டிஸ் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜஸ்டிஸ் ஐயா உடனே என்ன சொல்றாங்க, அதுக்கான பொருள் செலவு என்ன இருக்கோ அந்த செலவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆசிரம நிர்வாகம் அதையும் சம்மதிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்நேரம் ஆசிரமத்துல தங்கியிருந்த ஸ்ரீமதி ராஜகுமாரி அக்கா, நம்ம முருகேஷ்டியோட மனைவியார், அவங்க அங்க இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்குள்ள பிரசாதம் பகவானுக்கு நான் தயார் பண்ணி கொடுத்துறேன், அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுக்குன்னு சொல்லி கேட்க, பகவானுக்காக சொரக்கா பொங்கல் செய்யணும், அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்களா. ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தெய்வீக காரியத்துக்கு தெய்வ சங்கல்பத்துல அந்தந்த காரியங்கள் தானா கை கூடுதேன்னு நினைக்கும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன செலவாகுதோ கண்டிப்பா நான் தான் கொடுக்கணும்னு சொன்னோன்னு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. மறுநாளும் வந்துருது. அவங்களோ ஆவலை காத்துட்டு இருந்த மறுநாளும் வந்துருது. காலையில அவங்க 11 மணினா 11 மணிக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் ஐயாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் தர்ஷன் மந்திர் பக்கம் ஆசிரமத்துல வந்துடுறாங்க. ஆசிரம நிர்வாகமும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சிடுறாங்க. சாமி கரெக்டா பங்க்சுவலா வந்துடுறாங்க, தர்ஷன் மந்திருக்கு வந்துடுறாங்க. கூட நம்ம மாதாஜி தேவகி மா எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, தர்ஷன் மந்திருக்கு வெளியில தெற்கு புறம் வழக்கமா ஏற்கனவே அங்க ஒரு சில பக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு அங்க பாத பூஜை பண்ணியிருக்காங்க போல இருக்கு.
அவங்க பண்ணதெல்லாம் தர்ஷன் மந்திருக்கு வெளியில வச்சு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால இந்த முறையும் சாமி அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சு தர்ஷன் மந்திருக்கு வெளியில எல்லா ஏற்பாடும் பண்ண, சாமி வந்தோன்னு இல்ல நம்ம உள்ள வச்சு பண்ணிக்கிறோம்னு சொன்னோன்னே அப்ப வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள ஷிஃப்ட் பண்றாங்க. ஷிஃப்ட் பண்ணோன்னா உள்ள நம்ம பகவானுக்கும் நம்ம மாதாஜி தேவகிமாக்கும் சேர் அங்க உள்ள போட, பகவானும் அம்மாவும் அதுல போய் உக்காடுறாங்க. உக்காந்தோடனே ஜஸ்டிஸ் ஐயா வந்து சாமிக்கு ஆசையா வாங்கிட்டு போன மாலைய சாமிக்கு போட்டு விடுறாங்க. ஜஸ்டிஸ் ஐயாவோட வைஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நம்ம மாதாஜி தேவிக்குமாக்கு மாலையை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு ஒரு பித்தளை தாம்பாளம், பெரிய தாம்பாளம் சாமி பாதத்துக்கு கீழே வைக்கிறாங்க. சாமி அது மேல அழகா தன்னோட திருப்பாதத்தை வைக்கிறாங்க. வச்ச பிறகு சாமி பாதத்துக்கு அவங்க ஐயாவும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, அவங்க 2 டாட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சாமியோட பாதத்துக்கு தண்ணி ஊத்தி சாமியோட திருப்பாதங்களை நல்லா கழுவி, அதுக்கு பிறகு அந்த தட்டை எடுத்து எடுக்கும்போது சாமி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட திருப்பாதை 2 அப்படி ஜென்ட்ல தூக்கிடுவாங்க போல இருக்கு. அதை எடுத்து ஒரு வாளியில அந்த தண்ணியை ஊத்தி ஒரு துண்டை வச்சு சாமியோட திருப்பாதங்களை பட்டும் படாமும் நாமா சொல்லி 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 தொடச்சு விட, அதுக்கு பிறகு ஒவ்வொரு பூஜையா சாமியோட திருப்பாதத்துக்கு பண்றாங்க. முதல்ல மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்றாங்க. ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சாமியோட பாதத்தை தண்ணி ஊத்தி கழுவி, அதுக்கு பிறகு சாமி பாதத்துல பூவை போட்டு சாமி பாதத்துக்கு ஆரத்தி காமிச்சு அடுத்த அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் நடக்குது, தயிர் அபிஷேகம் நடக்குது, பன்னீர் வச்சு அபிஷேகம் நடக்குது, அதுக்கு பிறகு இளநீர் வச்சு அபிஷேகம் நடக்குது, பஞ்சாமிர்தம் வச்சு நடக்குது, தேன் ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க, அதுக்கு பிறகு விபூதி வச்சு பண்றாங்க. இப்ப ஆசிரமத்துல பகவானோட பாதுகைக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே சீக்வன்ஸ் வந்து பகவான் திவ்ய சரீரத்துல இருக்கும்போது அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அபிஷேகம் முடியும் போது பகவானோட திருப்பாதத்தை தண்ணி வச்சு கழுவி துண்டை வச்சு பட்டும் படாம பகவானுக்கு அப்படி ஒரு பொறுமையா நிதானமா பகவான் அப்படி கொண்டாடி பகவானோட திருப்பாதங்களை தொடச்சி பகவானோட திருப்பாதங்களுக்கு உதிரி பூக்கள் போட்டு பகவானோட திருப்பாதங்களுக்கு ஆரத்தி காமிச்சு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப பகவானோட பாதத்துக்கு உதிரி பூக்கள் போட்டு ஆரத்தி காமிச்சு அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் ஐயா என்ன பண்றாங்க, திரும்ப பகவானுக்கு ஒரு மாலை போடுறாங்க. ஜஸ்டிஸ் ஐயா வைஃப் வந்து மாதாஜி தேவிக்குமாக்கு ஒரு மாலை போடுறாங்க. போட்டு முடிச்சோன்னா இந்த சாமி வந்து ஐயாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா சாமி வந்து தனக்கு போட்ட மாலையை எடுத்து ஜஸ்டிஸ் ஐயா போடுறாங்க. ஜஸ்டிஸ் ஐயாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷ சாங்கல, நம்ம ஒரு சாதாரணமா அப்படி இப்படி ஒரு ஆசையப்பட்டுட்டோம், பெரிய ஆசையப்பட்டுட்டோம், ஆனா பகவான் வந்து அது இப்படி அழகா நடத்தி கொடுத்து நம்மளை இப்படி சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. சாமி வந்து மாதாஜி தேவிக்குமாவை கூப்பிட்டு அவங்களுக்கு போட்ட மாலையை எடுத்து ஜஸ்டிஸ் வைஃப்க்கு போட சொல்றாங்க. அதையும் போடுறாங்க. அப்ப இது நடக்கும்போது ஜஸ்டிஸ் ஐயாவுக்கு ஒரு ஆசை, இதை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப சாமியும் மாதாஜி தேவிக்குமாவும் சேர்ந்து ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஊர் திரும்புறாங்க. ஏன்னா அந்த பாத பூஜை பண்ணா அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ன்றது அதை அனுபவிச்ச பக்தர்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப அவ்வளவு நடக்குது நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்துல. பாத பூஜை வந்து அவ்வளவு சீரும் சிறப்புமா நடக்குது. அதுல வந்து அவ்வளவு பலன் கிடைக்குதுன்றது நம்ம பக்தர்கள் மூலமா நமக்கு இப்ப தெரிய வருது இல்லையா? அப்ப பகவானோட பகவான் திவ்ய சரீரத்துல இருக்கும்போது பகவான் பாதத்துக்கே பாத பூஜை செஞ்சா அது எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பகவான்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு இது ஒரு பகவான் போட்டோ எடுக்கலாமான்னு சொல்ல பகவானும் சம்மதிச்சாரா. ஜஸ்டிஸ் ஐயா தான் போட்டோ எடுக்கிறாரு. ஒண்ணு எடுத்த பிறகு இன்னொன்னு எடுக்க போகும்போது
சாமி உடனே சொல்றாங்க, ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஆஸ்க் ஒன்லி ஃபார் ஒன் போட்டோ அப்படின்னு சொன்னோன்னா ஐயா அடுத்த போட்டோ எடுக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. ஒண்ணு மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு ஹாப்பியா சென்னை திரும்பி போறாங்க. அவர் எடுத்து அந்த ஒத்த போட்டோ பிரிண்ட் போடுவோன்ட்டு போட்டுட்டு அடுத்த முறை தர்ஷனுக்காக திருவண்ணாமலை போகும்போது சாமிகிட்ட அந்த போட்டோ போய் காமிக்க மாதாஜி தேவிக்குமாவும் அதை பாக்குறாங்க. பார்த்தா சாமியோட திவ்ய முகத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் அந்த போட்டோல இருக்கு. ஜஸ்டிஸ் அதை கவனிக்கல போல இருக்கு. மாதாஜி தான் அதை பார்த்துட்டு, இது என்ன பகவானோட முகத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கு, நீங்க எதுவும் சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜஸ்டிஸ் ஐயா அப்பதான் அதை கவனிக்கிறாரு. ஆமா, சாமி முகத்துக்கு பின்னாடி அப்படி ஒரு 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 ஒளிவட்டம் இருக்கே, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, எனக்கு அதெல்லாம் எப்படி சேர்க்கணும்னு கூட தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சாமி அதை அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்னோட தந்தை ஜஸ்டிஸ் அருணாச்சலத்துக்கு ஸ்பெஷலா இது ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்ப புரியுது. நம்ம இப்ப கேலண்டர்ல எல்லாம் பாக்குறோம், கடவுள் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குன்றத அது உண்மைன்னு காமிக்கிற மாதிரி பகவான் தன்னோட போட்டோலே காமிச்சிருக்காரு. அது அப்படி சந்தோஷமா ஜஸ்டிஸ் ஐயா அத கொண்டாடி கொண்டாடி சொன்னார். நம்ம பகவான் கடவுள் தான் நமக்குன்றத உணர்த்தி காமிக்கிறாரு. அவரோட பாத பூஜை எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குன்றதையும் அந்த அனுபவத்துல உணர்த்தி காமிச்சாரு அப்படின்றத அந்த ஒரே அனுபவத்துல இந்த ரெண்டும் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை ஐயா ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். Ram Surat Kumar,